ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 4ஆம் இடத்தில் குருவுடன் சேர்ந்திருப்பதனால் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறது. இன்றைய நாள் வீடு வாங்குவது, வீடு விற்பது மற்றும் வீடை போய் பார்ப்பது ஆனி மாதமாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் பார்க்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்குறது, மாத்துறது, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு முழுமையான ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் இந்த விஷயங்கள்ல கிடைக்கும். அலுவலக வேலைகளிலும் உங்களுக்கு திருப்திகள் ஏற்படும். திடீர் பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய நாளாக அமைகிறது. தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல ஒரு லாபத்தை தரும். பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று மனதிற்கு பிடித்தவர்களுடன் நேரம் செலவிடுவது மனதிற்கு ஆறுதலை தரும். மிதுனராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பாராத பொருள் வரவு வரலாம். நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சில பொருளாதார நிகழ்வுகள் இன்றைய நாளில் உங்கள் குடும்பத்தில் நிகழலாம். என்னைக்கோ வரவேண்டிய பண பாக்கிகள் அல்லது உங்களினுடைய தந்தை காலத்தில் கடன் வாங்கினவர்கள் இன்று மீண்டும் வந்து உங்களிடத்தில் கொடுப்பது என்பது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவையும் சில ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்வுகளும் இன்று உங்களுக்கு நிகழ வாய்ப்புகள் உண்டு. ஆகினால் இந்த நாளை அந்த சந்தோஷத்துடன் நீங்கள் கழிக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒருவித மன பயம் விலகும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். நெடுந்தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. இன்று உங்களினுடைய தாய் தந்தையிடத்தில் ஆசீர்வாதங்களும் மற்றும் பெரியவர்களை சென்று வணங்குவதும் ஒரு மிகப்பெரிய மனபாரம் குறையும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. எதிர்பாராத பொருளாதார உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். உங்களினுடைய சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று கிடைக்கும். கன்னிராசி நேயர்கள் இன்று அலுவலகத்தில் புதிய மாற்றங்களை பார்க்கலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்கள் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள், இது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய மன திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர இன்று உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி கிடைக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் ஒரு நல்ல மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இன்று காதலர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பலமான நாளாக இருக்கும். திருமண விஷயங்களில் இன்று உங்களுக்கு ஆதரவும் மற்றும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சுபங்கள் பேசப்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று மன பாரங்கள் இல்லை. பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு சில துயரங்கள் இன்று நீங்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கிரன் சந்திரன் இவர்களினுடைய சஞ்சாரம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் விலக வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் ஒரு மன போராட்டம் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய மன பாரங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமை மாறும் மற்றும் அலுவலகத்திலேயும் இன்றைய நாளில் உங்களினுடைய புதிய வேலைக்கான முயற்சிகளுக்கும் வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். குடும்பத்திலேயும் சுபங்கள் பேசப்படும். ஒரு விதமான மன மகிழ்ச்சியுடன் இந்த நாளை நீங்கள் கழிக்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவு மற்றும் வெற்றி செய்திகள் வருவது
மனதிற்கு இதமான ஒன்றாகவே அமைகிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் சுபங்களும் மற்றும் சந்தோஷமும் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவு மன திருப்தியை தரும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று மீனராசி அன்பர்களுக்கு பொருளாதார சிக்கல்களிலிருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும். குடும்பத்திலையும் சரி, அலுவலகத்திலையும் சரி, மன நிம்மதியும் மற்றும் ஜென்ம சனியினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஜாதகத்தில் லக்னாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்தால் அவர்களது வாழ்க்கை துணை எப்படி அமையும்? இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஸ்கெப்டிக்கல் கொஸ்டின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிஷப லக்னம், லக்னாதிபதி சுக்கிரன் 7ல இருந்தா யாருக்கா இருந்தாலுமே தோஷம்தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நீங்க மீன லக்னம் எடுத்துக்கோங்க. மீன லக்னத்துல லக்னாதிபதி குரு, கன்னிராசியில குரு இருந்தார்னா 7ஆம் இடத்துல குரு இருந்தா நன்மையை தந்தாலும் கூட தனித்து குரு இருந்தால் அது தோஷம். ஸோ இப்படி லக்னாதிபதி தனித்து இருந்தார் அப்படின்னு சொன்னாலோ இந்த மாதிரி சுக்கிரன், குரு, புதன் இவங்க எல்லாருமே ஒரு விதமான தோஷங்களை கொடுக்கக்கூடியவர் தான். நம்ம அது கலத்திர பாவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப செவ்வாய் தனித்திருந்தால் தோஷம், சூரியன் தனித்திருந்தால் தோஷம், சந்திரன் தனித்திருந்தால் தோஷம், குரு தனித்திருந்தால் தோஷம். இப்படி கிரகங்கள் தனித்திருக்கும் பொழுது சுக்கிரன் தனித்திருந்தால் தோஷம். ஸோ இந்த மாதிரி ராகு கேது யாராக இருந்தாலுமே அது கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 7ஆம் இடத்துல எப்பவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சந்திரன் இருக்காரு கூடவே குரு இருந்தாருன்னா ரொம்ப சூப்பர். சந்திரன் இருக்காரு கூடவே செவ்வாய் இருக்காருன்னா அது சந்திர மங்கள யோகம்னு சொன்னாலும் செவ்வாய் ஒரு பகை வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு பரிகாரங்கள் செய்யத்தான் வேணும். அதனால ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மேட்ல இது 2x2 = 4 அப்படிங்கறத சொல்லவே முடியாது. ஏன்னா இதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கண்டிப்பா வரும். 5ஆம் இடத்திற்கான கிரகம் பார்வை நல்லா இருந்தா அது தோஷமா இருக்காது. 9ஆம் இடத்திற்கான கிரகம் பார்வை இருந்தால் அது தோஷமா இருக்காது. ஸோ நான் இப்பெல்லாம் சமீபத்துல பாக்குறவங்க அந்த ஜாதகத்துல ராகு கேது தோஷமே இல்லை. ஆனா அவங்க இல்லைங்க மேடம், என் பையனுக்கு பாருங்க நான் காளஹஸ்தி கூட போயிட்டு வந்தேன். நான் கேட்டேன் எதுக்காக போனீங்க? ராகு கேது தோஷம் இல்லை, இல்லை ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு. ஸோ ஜோதிடர்கள் எப்படி உங்களுக்கு இன்டர்பிரேட் பண்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்டர்பிரேஷன் தப்பா இருந்தால் பலன்களும் கண்டிப்பா தப்பாகத்தான் இருக்கும். நீங்க ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இவர் கேள்வி என்ன கேட்டார்னா, லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன பலன் தான் கேட்டார். கேள்வி என்னமோ ரொம்ப சிம்பிள் தான், ஆனா அதுக்கு ஆன்சர் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆன்சர். அதனால உங்களுக்கு உடனே நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஐயோ எனக்கு சுக்கிரன் தனித்து இருக்கு, எனக்கு சூரியன் தனித்து இருக்கு அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. லக்னத்துல இருந்து 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா ஈவினிங் பிறக்கிற ஜாதகம், சூரியன் அஸ்தமனத்துல பிறக்கிற ஜாதகம் எல்லாத்துலயும் அது இருக்கத்தான் செய்யும். ஸோ அவங்க எல்லாருமே எப்பவுமே சூரியனுக்கு பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.